இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கும் வருணுக்கும் நீங்க பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அதனால நாங்க அன்பா இருக்கோம். ஆனா அக்காவை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லல்ல அத்தை. ஏ வான்மதிக்கு என்ன? இல்ல அத்தை, அக்காவும் கௌதம் மாமாவும் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவங்களுக்குள்ள எந்த அந்யோன்யமும் இல்ல அத்தை. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துட்டாங்கன்னா இந்த கல்யாணம் நடந்ததுல எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும்னு தான் நான் சொல்ல வந்தேன் அத்தை. அதுக்கு என்ன வெண்ணிலா பண்ணலான்னு சொல்ற? அக்காவும் மாமாவும் எங்கே இருக்கிறத விட வெளியே எங்கேயாவது அவங்கள அனுப்பி வச்சா ஒருத்தர் ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்க உதவியா இருக்கும். நாம ஏன் ஒரு ஹனிமூன் மாதிரி அனுப்பி வைக்க கூடாது? என்னத்த நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? கௌதம் மாமாவும் சரி அக்காவும் சரி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் எந்த அறிமுகமும் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள பேசி பழக நாம தான் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்காக தான் சொன்னேன். பாத்தியா அண்ணாமலை, பெரியவங்க நமக்கு தோணாத யோசனை அவளுக்கு தோணி இருக்கு பாரு. வருண், கௌதம் இதோ வந்துட்டாங்க. என்னம்மா? சொல்லுங்க சித்தி. நீங்க 4 பேரும் நாளைக்கே ஹனிமூனுக்கு ஏற்காடு போறீங்க. அங்க உங்களுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ரெடியா இருக்கும். நம்ம போட்ட பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. ஆனா பாரிஸ் சுவிட்சர்லாந்து அனுப்புவாங்கன்னு பார்த்தா ஏற்காடு அனுப்புறாங்க. ஏன் அண்ணாமலை, நமக்கு இருக்கிற வசதிக்கு நம்ம பிள்ளைங்கள வெளிநாட்டுக்கே ஹனிமூனுக்கு அனுப்பிருக்கலாம்ல. ஏன் இவ்வளவு பக்கத்துல அனுப்பி வைக்கணும்னு சொல்ற? அங்க அனுப்பி வைக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குக்கா. அதான். என்ன பிரச்சனை? கொஞ்ச நாளா குடும்பத்தை சுத்தி நடக்கிற எதுவும் சரியா இல்ல. நாடு விட்டு நாடு அனுப்பிட்டு அங்க போய் யாருக்காவது ஏதாவது ஒண்ணுனா அப்புறம் நம்மளால தாங்கிக்க முடியுமா சொல்லுங்க? அதான் நம்ம கண்ட்ரோல் இருக்கிற இடத்துல இருக்கட்டுமேனு தான் பக்கத்துல அனுப்பி வைக்கிறேன். எல்லாம் சரியானதும் இன்னொரு முறை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கலாம். அம்மா, இப்போ பிசினஸ் பீக்ல போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல ஹனிமூன்லாம் தேவையாமா? ஆமா அத்தை. வருண், பிசினஸ் எல்லாம் பாத்துக்கதான் நான் இருக்கனே. மார்னிங் ஃபிளைட்லயே நீங்க கிளம்புங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்.